பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கவே கலர் மினு மினுன்னு எப்படி இருக்கு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ருத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை தான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ உட்காரை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பு மீன்ஸ் பாசிப்பருப்பு. அதில் வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மெஷரிங் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே வந்து எல்லாமே மெஷர் பண்ணணும். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு ரவை. இது வந்து தாளிப்புக்கு வந்து முந்திரி பருப்பு. கூடவே நெய், தேங்காய், துருவிய தேங்காய் 1 மூடி. பருப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு. உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை, இல்லைன்னா வெல்லம். நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்திருக்க பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா வறுபட்டுச்சு, கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தீய விட்டக்கூடாது. இந்த மாதிரி மிதமான இதில் வச்சு நல்லா லைட்டாக கலர் வந்தானா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் மாற்றிக்குவோம். இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம். நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் சேர்த்தோம். அப்போ அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்குவோம். இதை குக்கரை மூடி போட்டு இப்போ 3 விசில் வந்துச்சு. நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடுவோம். குக்கரை எடுத்து வச்சுருவோம். இப்போ கடாய் வச்சிட்டோம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். மாற்றிக்குவோம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ரவை, அதை அப்படியே வறுத்துக்கலாம். நெய்யிலே நல்லா ரவையை ரோஸ்ட் பண்ணிட்டோம். அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயையும் அதையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யிலே லைட்டாக ரவை கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இதுவுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பாருங்க பருப்பு வேக வச்சு. இப்போ பாருங்கள், குக்கரை திறந்தோம். நல்லா பாசிப்பருப்பு வெந்து சூப்பராக இருக்குது. இதை லைட்டாக அப்படி ஒரு மேட்ச் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்ததில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு சூட்டோடையே அந்த ரவையும் நல்லா வெந்துடும். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா கிளறிட்டே இருக்கணும், கை விடாமல். உங்களுக்கு ஸ்வீட் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்வீட்டு எக்ஸஸாக தான் சேர்த்துருக்கேன். லிமிட்டாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கரெக்டாக ஒரு 1.5 கப் அளவு மாற்றிக்கோங்க. இது நல்லா திரண்டு வரணும் அல்வா பதத்துக்கு. அது வரைக்கும் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம்.
பாருங்க நல்லா கெட்டியாகி இப்படி திரண்டு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா சுழட்டி கிண்டி விடணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய உட்காரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு ஸ்பெஷல். செட்டிநாடுனாவே ஸ்வீட்டுக்கு அடிச்சுக்கவே முடியாதுங்க, அவ்வளோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட்டில் ரொம்பவுமே பிடிச்சது இந்த உட்காரா. அவ்வளோ அருமையாக இருக்கும், பார்க்கவே எப்படி சூப்பராக இருப்பாங்க. அல்வா மாதிரி, அல்வாவோட நாக்கில் வச்சோன்னே கரைஞ்சிரும் நல்லா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரா நம்மளுடைய உட்காரா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கவே கலர் மினு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய உட்காரா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? இன்னைக்கு கூட ரொம்ப சுவையாகவும் அருமையாக இருக்கு நம்ம உட்காரா.